பையனா பார்ப்பாங்க, எனக்கு சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க. பையனை இன்ன வரைக்குமே அவங்க வரலான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு ஒரு தடவை கூட எங்கே இருந்த அப்புறம் அம்மா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம்? நான் வெளியே தான் வாசப்படியிலே தான் மேம் படுத்துப்பேன். வீடு மட்டும் அவங்க வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நான் உள்ளே போவேன், செய்வேன், கடையிலே தான் சாப்பிட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி டைமில் தான் தனலட்சுமின்னு ஒருத்தவங்க என் கூட 1.5 வருஷமாக வேலை செய்கிறாங்க. 1.5 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தவங்க பார்த்துட்டு வேலை இல்லை, காயலாங்கடைன்னு ஒரு காயலாங்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 1.5 வருஷமாக செஞ்சுட்டு இருந்தோம். அந்த இடத்துல தனலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க சம்மந்தியோட அக்கா பையனுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் சம்மந்தியோட? இப்போ எங்கள் மாமியாருக்கு அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க 3 பேர். 3வது தங்கச்சியோட சம்பந்தி வந்து என் கூட வேலை செய்கிறவங்கம்மா செஞ்சு இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு தேவையில்லைன்னு எங்கள் அத்தைக்கிட்ட போய் சொன்னேன். எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணோட குழந்தை இல்லை, அதனால என்ன சொன்னாங்க? குழந்தை இல்லை, உங்களுக்கு டைவர்ஸ் ஆகி போயிடுச்சு, அவங்க பொண்டாட்டி அவங்க கூட இல்லை, வசதி நிறையா இருக்குது, உனக்கு பொண்ணு கேட்குறாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை. அப்போ எதுவும் எனக்கு புரியாது, எனக்கு இதெல்லாம் கல்யாணமே தேவையில்லை, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ கரெக்டாக 16 வயசு கொண்டு போய் அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் எங்கள் அத்தைக்கிட்ட சொந்து ஒரு பொண்ணோட பாவம் சும்மா விடாது, நீ அந்த கல்யாணத்தில் போகாம நல்ல பாப்பிலையே நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னாங்க.